சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது நம்முடைய தேவன் ஜெபிக்கும் தேவன் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை பற்றி தியானிப்போம். மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நாம் இங்கு பார்ப்போம் என்றால் இயேசு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவராகவே காணப்பட்டார். அவர் இருட்டோடே எழும்பி அதிகாலையில் இரவு முழுவதும் ஜெபிக்கிற தேவனாக காணப்பட்டார். பகல் முழுவதும் ஜெபிக்கிற தேவனாக காணப்பட்டார். ஏனென்றால் அதற்கு முந்தின வசனத்தை நாம் பார்த்தோமானால் அவரை சுற்றிலும் பலவிதமான வியாதிஸ்தரும் பேய் பிடித்தவர்களும் அவரிடம் வந்தார்கள். அப்பொழுது இயேசு அந்த பேய்களை துரத்துவதற்கும் அந்த வியாதி இருந்து மக்களை குணப்படுத்துவதற்குமாக அந்த வியாதிப்பட்ட மக்களுக்காகவும் பிசாசு பிடித்த மக்களுக்காகவும் திமிர்வாத மக்களுக்காகவும் பாவிகளாகிய நமக்காகவும் இருட்டோடே போய் அதிகாலையில் நமக்காக அவர் ஜெபித்தார். நாமும் தேவன் நமக்காக ஜெபித்தார். எந்த தேவனும் நமக்காக ஜெபித்தவர்கள் கிடையாது, நமக்காக பாடுபட்டவர்கள் கிடையாது, நமக்காக உயிரை விட்டவர்கள் கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன் நமக்காக, பாவிகளாகிய நமக்காக தேவன் இருட்டோடே போய் ஜெபித்தது போல நாமும் இந்திய தேசத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும், இந்திய தேசத்தை ஆளுகிற பிரதம மந்திரிக்காகவும், அவருடைய கீழே உள்ள ஒவ்வொரு மாநில மந்திரிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய இந்திய தேசத்தில் காணப்படுகிற கொடிய வியாதியாகிய இந்த கேன்சர் வியாதியிலிருந்து மக்கள் விடுதலை பெற, இருதய வியாதிகளிலிருந்து விடுதலை பெற நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். தானியேல் 3 வேளையும் ஜெபித்தார். ஒவ்வொருவரும் தாவீது எப்பொழுதும் கைத்தாளத்தோடும் மத்தளங்களோடும் தேவனை நோக்கி பார்த்தார். நாமும் நமக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும், நம்முடைய தேசத்திற்காகவும், நம்முடைய மாநிலங்களுக்காகவும், நம்முடைய மாவட்டங்களுக்காகவும், நம்முடைய சகோதர சகோதரிகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளுக்காகவும், கேன்சர் வியாதி இப்பொழுது கொடிய வியாதியாக பரவி இந்திய தேசத்தில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த கேன்சர் வியாதியிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும், இருதய வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நாம் அனைவரும் இயற்கை அழிவுகளினாலும் கொடிய வியாதிகளினாலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த துன்பங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நம் குடும்பங்களுக்காக, நம் கணவருக்காக, நம் பிள்ளைகளுக்காக, அக்கம் பக்கத்தாருக்காக, உற்றா உறவினருக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சியாக இருக்கிறது. தேவன் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளை எனக்காக ஜெபிக்க மாட்டாளா, என்னுடைய மக்களுக்காக ஜெபிக்க மாட்டாளா என்று ஆதலால் விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுக்காக, நம் குடும்பத்திற்காக ஜெபித்து தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய விசுவாசிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய சித்தமாக இருக்கிறது. ஆகையால் நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அடுத்தவர்களுக்காக, நம் சகோதர சகோதரிகளுக்காக, புனியாளிகளுக்காக, நம் நாட்டை ஆளுகிறவர்களுக்காக, நம் தேச தலைவருக்காக நாம் ஜெபிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பது தேவனுடைய கிருபை. இறுதியாக நாம் ஒரு ஜெபத்தை செய்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக ஜெபித்த தேவனப்பா, உம்மை போல நாங்களும் ஜெபிக்க வேண்டுமப்பா. எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக, வியாதியால் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக, குடிகார குடும்பங்களுக்காக, கடன் தொல்லையால் வேதனைப்படுகிற மக்களுக்காக, நாட்டை ஆளுகிற அதிகாரிகளுக்கு கர்த்தாவே, பிரதம மந்திரிக்காக, அதிகாரிகளுக்காக, பிற அலுவலகங்களுக்காக,
படை வீரர்களுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களாக நீர் எங்களை மாற்றும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். தேங்க்யூ லார்ட், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஜெப வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் நீர் மாற்றும்படி உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் அப்பா. அனைத்து இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமேன்.